வெறும் தண்ணீர் போதாது. உடலில் கொலாஜின் குறைவதற்கான மறைக்கப்பட்ட காரணங்கள். தினமும் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறோம். ஆனால் ஏன் முகம் உலர்ந்தே இருக்கிறது? ஏன் தோல் சுருங்குகிறது? ஏன் வயது அதிகமாக தெரிகிறது? நாம் குடிக்கும் தண்ணீர் உடலுக்கு உயிரா அல்லது வெறும் பழக்கமா? ஒரு அதிர்ச்சி உண்மை. வெறும் தண்ணீர் மட்டும் குடிப்பதால் உடல் முழுமையாக ஹைட்ரேட் ஆகாது என்று சில மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன. தோல் இளமையாக இருக்க கொலாஜின் என்ற புரதம் அவசியம். ஆனால் 30 வயதுக்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் நமது உடலில் கொலாஜின் குறைய ஆரம்பிக்கிறது. அதனால்தான் முகத்தில் சுருக்கங்கள், தோல் தளர்ச்சி, முடி உதிர்தல், மூட்டு வலி, சோர்வு இவை அனைத்தும் மெதுவாக ஆரம்பிக்கின்றன. ஆனால் சில இயற்கை சத்துக்கள் தண்ணீருடன் சேரும் பொழுது உடலின் கொலாஜின் உற்பத்தியை செயல்படுத்த உதவலாம் என்று பல நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட் கூறுகிறார்கள். இந்த வீடியோவில் கொலாஜின் என்றால் என்ன? ஏன் உடல் முதிர்கிறது? வெறும் தண்ணீர் போதாதா? எந்த நியூட்ரிஷன் முக்கியம்? வீட்டிலேயே செய்யக்கூடிய ஹைட்ரேஷன் ட்ரிங்க்ஸ் என்ன? உண்மையான அறிவியல் என்ன சொல்லுகிறது? இவை அனைத்தையும் ஆழமாக பார்க்க போகிறோம். கொலாஜின் என்றால் என்ன? கொலாஜின் இந்த ஒரு புரோட்டீன் தான் உடலை இணைத்து பிடித்து நிற்கும் இன்விசிபிள் க்ளூ. நமது தோல், எலும்பு, மூட்டு, முடி, நகம் எல்லாவற்றிலும் கொலாஜின் இருக்கிறது. ஒரு குழந்தையின் தோல் மென்மையாக இருப்பதற்கும் ஒரு இளைஞரின் முகம் பிரகாசமாக இருப்பதற்கும் முக்கிய காரணம் கொலாஜின். ஆனால் வயது அதிகரிக்கும் பொழுது உடல் கொலாஜின் தயாரிப்பதை குறைக்கிறது. அதற்கு காரணங்கள் அதிக சர்க்கரை, தூக்கமின்மை, மன அழுத்தம், ஸ்மோக்கிங், ஜங்க் ஃபுட், யூவி ரேஸ், நீர்ச்சத்து குறைவு. இந்த எல்லாம் கொலாஜினை அழிக்க ஆரம்பிக்கின்றன. அதனால்தான் இன்றைய காலத்தில் 25 வயதிலேயே பலருக்கு ஏஜிங் ஆரம்பிக்கிறது. வெறும் தண்ணீர் ஏன் போதாது? தண்ணீர் குடிப்பது அவசியம். ஆனால் உடலுக்குள் செல்லும் தண்ணீர் செல்களுக்கு சரியாக சேர வேண்டுமென்றால் எலக்ட்ரோலைட்ஸ் மற்றும் நியூட்ரன்ஸ் தேவை. உதாரணமாக சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், விட்டமின் சி இவை இல்லாமல் நாம் குடிக்கும் தண்ணீர் உடலில் நீண்ட நேரம் தங்காமல் வெளியேறிவிடும். அதனால் நான் நிறைய தண்ணீர் குடிக்கிறேன், ஆனால் உடல் ட்ரையாக இருக்கிறது என்று பலர் சொல்லுகிறார்கள். இங்கேதான் ஹைட்ரேஷன் சயின்ஸ் ஆரம்பிக்கிறது. கொலாஜன் பூஸ்ட் செய்யும் முக்கிய நியூட்ரிஷன் விட்டமின் சி. விட்டமின் சி இல்லாமல் உடல் கொலாஜின் உருவாக்க முடியாது. எலுமிச்சை, நெல்லிக்காய், ஆரஞ்சு, குடமுளகாய் இவை மிகவும் முக்கியம். எலக்ட்ரோலைட்ஸ். தேங்காய் தண்ணீர் ஒரு இயற்கை எலக்ட்ரோலைட் ட்ரிங்க். இதில் பொட்டாசியம் அதிகம். இது செல்களுக்கு ஹைட்ரேஷன் தர உதவுகிறது. அமோனியா ஆசிட்ஸ். கொலாஜின் உருவாக கிளைசின், புரோலைன் போன்ற அமினோ ஆசிட்ஸ் தேவை. அதற்காக பருப்பு வகைகள், பயறு, முட்டை, பன்னீர், எலுமிச்சை சூப் சிலர் பயன்படுத்துகிறார்கள். ஜிங்க் அண்ட் காப்பர். இந்த 2 மினரல்ஸ் கொலாஜின் என்சைம்ஸை செயல்படுத்துகின்றன. வீட்டிலேயே செய்யக்கூடிய ட்ரிங்க். காலை ட்ரிங்க். 1 டம்ளர் வெந்நீரில் எலுமிச்சை, சிறிது தேன், சிட்டிகை ஹிமாலயன் சால்ட். இது ஹைட்ரேஷனை மேம்படுத்த உதவலாம். நெல்லிக்காய் ட்ரிங்க். நெல்லிக்காய் ஜூஸ் ப்ளஸ் தண்ணீர். விட்டமின் சி மிக அதிகம். குக்கும்பர் மின்ட் வாட்டர். வெள்ளரிக்காய், புதினா, எலுமிச்சை இவற்றை தண்ணீரில் இரவு முழுக்க ஊற வைத்து குடிப்பது ரெஃப்ரெஷிங் ஹைட்ரேஷன் தரும். மறைக்கப்பட்ட உண்மைகள். மக்கள் பலர் நினைப்பது எக்ஸ்பென்சிவ் க்ரீம் போட்டால்தான். ஆனால் உண்மை என்ன? தோலின் ஆரோக்கியம் வெளியிலிருந்து மட்டும் வராது. உடலுக்குள் தூக்கம், ஹைட்ரேஷன், நியூட்ரிஷன், மன அமைதி இவை சரியாக இருந்தால்தான் ஸ்கின் க்ளோ உருவாகும். ஸ்ட்ரெஸ் கூட கொலாஜினை அழிக்கிறது. அதனால் மெடிடேஷன், நல்ல தூக்கம் மிகவும் அவசியம். நாம் அனைவரும் இளமையாக இருக்க விரும்புகிறோம். ஆனால் உடலை நாம் எப்படி நடத்துகிறோம் என்பதுதான் நமது வயதை முடிவு செய்கிறது. தண்ணீர் குடிப்பது மட்டும் போதாது. உடலுக்கு உயிர் கொடுக்கும் நியூட்ரிஷன்ஸ் தேவை. இன்று முதல் உங்கள் உடலை ஒரு இயந்திரமாக பார்க்காதீர்கள். அது உங்களுக்காக 24 மணி நேரமும் வேலை செய்யும் ஒரு அதிசயம். அதை கவனியுங்கள். உங்கள் தோல், உங்கள் உடல், உங்கள் ஆரோக்கியம் நாளை உங்களுக்கு நன்றி சொல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள்.
இந்த உண்மையை உங்கள் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற அறிவியல் + ஆரோக்கிய ரகசிய வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.